இப்ப திமுக ஆட்சியோட சாதனைனா அவங்க எதை சொல்றாங்க? அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். சிஎம் போனாலும் சரி, டெப்டி சிஎம் போனாலும் சரி, எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த கூட்டத்துக்கு போனாலும், அம்மா உங்களுக்கு 1000 ரூபாய் வருதா, அம்மா உங்களுக்கு கிடைக்குதா, வரலன்னா சூப்பர், இதுதான் திராவிட மாடல் ஆட்சிமாங்க. வரலையா பேர் கொடுங்கம்மா, சரி பண்ணிடுறோம். இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியா ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? இது ஏதோ திமுக கட்சி சார்பா அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடி கோடியா வச்சிருக்காங்களா, அவங்க அறக்கட்டளையில் அந்த பணத்துல இருந்து கொடுத்தா நீங்க போய் அது பெருமையா நீங்க சொல்லிக்கலாம். அரசு வரி பணத்தில் நீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? ஒரு கட்சி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, இன்னொரு கட்சி மாசம் 2000 ரூபாய்னு சொல்றாங்க. இதுக்கு எங்க முடிவு? இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் அப்ப அரசாங்கமே 10,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல நான் ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இதற்கு ஒரு தீர்வு என்ன? இலவசங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கலாம். அந்த ஆணையத்தில் முதலமைச்சரும் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கலாம். அவர்கள் இருவரும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கருத்தில் கொண்டு, அதே சமயம் மாநிலத்தின் நிதி வலிமையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய நிதி உதவியை அளிக்கலாம். இதை வைத்து தயவு செய்து அரசியல் படுத்தி உதவி பெறும் மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள்.